தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது குறித்து அமித்ஷா பேசியிருக்கிற கருத்து மீண்டும் சர்ச்சையை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டில் வரும் 2026ஆம் ஆண்டுல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுதே தமிழக அரசியல் கட்சிகள் ரொம்ப தீவிரமா வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. இது வெற்றி கூட்டணி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அதே நேரத்தில் அமித்ஷா என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பாஜக இது தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் அதிமுக ஆட்சியில பாஜகவும் பங்கு பெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அமித்ஷா சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் இல்ல, கூட்டணி ஆட்சி இல்ல, கூட்டணி இதோட அரசு தான் அமையுமே ஒழிய கூட்டணி ஆட்சி அமையாது. அதாவது ஆட்சியில உங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டான், பாஜகவுக்கு எக்காரணம் கொண்டு பங்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் பாஜக காரங்க நயினா நாகன் இருந்தாலும் சரி, இவர் அமித்ஷாவா இருந்தாலும் சரி, அண்ணாமலையா இருந்தாலும் சரி, இல்ல பாஜக மூத்த தலைவர்கள் யாரா இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தான் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக அதுக்கு என்ன சொல்றது, என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம விழிபிதுங்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மறுபடியும் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், அந்த கூட்டணி ஆட்சியில பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இதனால தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இருக்கிற நிலையில அமித்ஷாவோட இந்த தொடர்ச்சியான கருத்து கூட்டணியில தேவையில்லாத சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அதிமுக காரங்க நினைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.